Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog பார்க்க போறோங்க. என்னோட ஈவினிங் ரொட்டீனை இந்த vlogல நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 3:30 மணி ஆகுது. ஸோ இப்போ இருந்தே என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு டின்னருக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி நான் பண்ண போறேன். அதே சமயத்தில் ஒரு சத்தான ரெசிபியும் கூட. முருங்கைக்கீரை அரிசியுமே எங்களுக்கு இங்கே கிடைச்சது இந்தியன் ஸ்டோர்ல. ஸோ அதை நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த கீரையை யூஸ் பண்ணி ஒரு அடை தோசை பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா முருங்கைக்கீரையில நிறைய அயன் சத்து இருக்கு. ஸோ அதனால இது கண்டிப்பாக நம்மளோட டயட்ல அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ அதனால நான் இன்னைக்கு வந்து இது ஒரு அடை தோசை ஃபார்ம்ல பண்ண போறேன். ஸோ இந்த அடை தோசைக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசி எல்லாம் ஊற வைக்கணும். ஸோ அதை வந்து நான் இப்போ ஊற வைக்க போறேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா நிறைய துணி இருக்கு. ஸோ லாண்ட்ரியில் அதை போடணும். அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் பார்க்க போறேன். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த vlogல நம்ம கவர் பண்ண போறோம். ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அடை பண்ணுறதுக்கு தேவையான பருப்பு அரிசியெல்லாம் நான் ஊற வச்சுக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு பவுல் நான் எடுத்திருக்கேன். பருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறமா கொஞ்சம் உளுந்து இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கப்பில் தாங்க நான் இன்றைக்கி வந்து மெஷர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டாக வந்து கடலைப்பருப்பு தான் அதிகமாக சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, பாக்கி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு அது மேலே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த உலக்கு நிறையிற அளவுக்கு நீங்கள் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உளுந்து மட்டும் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ மொத்தமாக எல்லா பருப்பும் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உலக்கு வந்து கொஞ்சம் கோபுரம் மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. இதை வந்து இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து ஒரு 3 இல்லாட்டி 4 தடவையாவது அலசி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அலசியாச்சு. அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்க போகிறோம். இது ஒரு 2 மணி நேரம் பக்கம் நம்மளுக்கு ஊறட்டும். அடுத்ததான் நம்ம வந்து தனியாக அரிசியும் ஊற வச்சுக்க போகிறோம். அரிசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இட்லி அரிசி எடுத்துக்க போகிறேன். இட்லி அரிசி தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ பருப்பு அதே இதில் தான் நம்ம அரிசியும் மெஷர் பண்ணணும். ஸோ 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு 3 இல்லாட்டி 4 வாட்டியாவது அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ அரிசி தனியாக பருப்பு தனியாக தாங்க நம்ம ஊற வைக்கணும். ஸோ இது ரெண்டுமே ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடைக்க அரைச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஈவினிங்க்கு காஃபி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம காஃபி பண்ணியாச்சு. அடுத்தது அந்த காஃபி கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி துணியெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் என்னோடய வாஷிங் மிஷினில் துணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை ஆன் பண்ணிடலாம். நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் பூஸ்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டேப்லெட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். பர்ஃப்யூம் பர்ல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இந்தியாவில் கிடைக்குமா அப்படின்ட்டு. இது கிடைக்கிறது இல்லைங்க. பட் இங்கே வந்து எல்லா கடைகள்லையுமே உங்களுக்கு லாண்ட்ரி செக்ஷனில் இருக்கும். இது சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசம் துணியில். அதே மாதிரி துணியும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரம்மில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா துணி அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வாஷிங் பவுடர் அதெல்லாம் சேர்த்துட்டு மிஷினை நம்ம ஆன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஈவினிங் காஃபியை நான் குடிச்சு முடிச்சிட்டேன். வாஷிங் மிஷின்லேயும் துணியை துவைக்க போட்டாச்சு. ஸோ அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து காய வச்சிடலாம். ஸோ யூஸ்வலாக வந்து வாஷிங் மிஷின் நான் காலையில் டைமில் தான் போடுவேன். எப்போயாவது ரொம்ப ரேராக தான் ஈவினிங் டைமில் போடுவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் காலையில் நான் அதை பண்ண மறந்துட்டேன். அதனால் இப்போ ஈவினிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன்னா கீரையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதனால் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடைக்கு வந்து நம்ம மாவு அரைச்சிடலாம். ஏன்னா அது வந்து இப்போ ஒரு 1.5 மணி நேரமாக ஊறிட்டு இருக்கு. 2 மணி நேரம் ஊறினாலே போதும், நம்மளுக்கு நல்லா மாவு அரைச்சிடலாம். அதே மாதிரி இந்த அடை தோசை வந்து நம்ம புளிக்க வைக்கலாம் தேவையில்லை. நம்ம அரைச்ச உடனே இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம்.
இப்போ வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சு. துணி எல்லாத்தையும் காய வச்சுக்கலாம். யூசுவலாக வின்டர் டைமில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரையரில் தான் போடுவேன் துணியை. சில நேரம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ட்ரையரில் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஸ்டாண்டில் விரித்து விட்டுப்பேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு சீக்கிரம் காஞ்சிரும், இல்லைன்னா இங்கே துணி காயவே காயாதுங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் என்னோடய துணியை காய வைப்பேன். இப்போ துணி காய வச்சதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி முருங்கைக்கீரை சேர்த்து தான் அடை பண்ண போகிறேன். இந்த முருங்கைக்கீரை வந்து எங்களுக்கு இந்தியன் ஸ்டோரில் கிடச்சிது இந்த வீக்கு. ஸோ அதனால் நான் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சொன்னால் நம்பவே மாட்டேங்க, இந்த அளவு முருங்கைக்கீரை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர் காசுக்கு 300 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதெல்லாம் பொரியல்லாம் பண்ணவே முடியாது, அவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. பொரியல் பண்ணணும் அப்படின்னா எப்படி இதில் வந்து ஒரு 2-3 கட்டாவது நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து மேக்ஸிமம் அடை தோசை தான் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து கீரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து பருப்பு அரிசி எல்லாமே ஒரு 2 மணி நேரம் பக்கம் நம்மளுக்கு ஊறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பருப்பை தனியாக நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து கிரைண்டர்லாம் தேவையில்லைங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம நைஸாக அரைக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைக்கணும். அதனால் மிக்ஸியே தாராளமாக உங்களுக்கு போதும். ஸோ அதனால் என்னோடய மிக்ஸியோட பெரிய ஜார் நான் எடுத்திருக்கேன். அதில் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா அடை தோசை நல்லா இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணுங்க, அப்போ தான் அடை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம அதே மிக்சியில் அரிசியும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பொருள்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன பல் பூண்டு சேர்த்துருக்கேன், அப்புறமா அதே அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது 3 சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து காரமாக இருந்தால் பிடிக்கும், அதனால் ஒரு 10 மிளகாய் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அரிசியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா அதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரிசியும் பார்த்திங்கன்னா கோர்ஸாக தான் இருக்கணும், நைஸாக நீங்கள் அரைச்சிடக்கூடாது. நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா சுத்தமாக நல்லா இருக்காதுங்க அடை சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை மட்டும் பார்த்து நம்ம கொஞ்சம் கவனமாக அரைக்கணும். இப்போ நல்லா அதை வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மேற்கொண்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் அரைச்சாச்சு. பார்க்குறதுக்கு இந்த பதத்தில் தான் இருக்கணும். பார்த்தீங்களா, கொஞ்சம் குருணை டைப்பில் இருக்குது. இந்த மாதிரி தாங்க நீங்கள் அரைச்சிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச பருப்போடு ஒன்று கலந்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் மாவு. உங்களுக்கு தோசை இழுக்கிறதுக்கு வரல அப்படின்னா அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணி கலந்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிச்ச பொருள்லாம் சேர்க்க போகிறோம். அதாவது தாளிப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி இதோட சேர்த்து சூப்பரான ஒரு அடை நம்ம செய்ய போகிறோங்க. இப்போ வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ எதுவும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஒரு தோசை ஊற்றி பார்த்ததுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நம்ம அடுத்ததாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அந்த தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் அதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். அதனால் தேங்காய் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா. அடுத்ததாக வெங்காயமும் நல்லா பொடியாக நான் அரைஞ்சி வச்சுக்க போகிறேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரிக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் அதுக்கப்புறமா தேங்காய், அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். இதை வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்குலாம் நீங்கள் வதக்க வேண்டாம், ஏன்னா தோசையிலேயும் உங்களுக்கு வந்து நல்லா வேக போகுது. ஸோ அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவோட கலந்துக்கலாம். இப்போ தாளிப்பு சேர்த்தாச்சு. அடுத்ததான் முருங்கைக்கீரையை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து வதக்கலாம் கூடாதுங்க, வதக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுருங்கி போயிடும். அதனால் இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறப்பே சேர்த்துக்கோங்க. நல்லா நிறைய கீரை நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட முருங்கைக்கீரை இல்லை, கிடைக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக கொத்தமல்லி கூட நீங்கள் கொஞ்சம் நிறையா கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மாவு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் தாளிப்பு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு தான் நல்லாயிருக்கும்.
தாளிப்பு சேர்க்காமல் அந்த மாவு மட்டும் இருந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில். ஸோ அதனால் தாளிப்பு ரெடி பண்ணாமல் கூட நீங்கள் அரைச்சனையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸில் போட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நல்ல ஃப்ரீயாலாம் உங்களுக்கு இழுக்க வராது, நார்மல் தோசை மாவு மாதிரி. ஏன்னா நம்ம வந்து நிறைய தாளிப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி மாவும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கனமாக தான் வரும். ஆனால் பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இழுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து அதே மாதிரி தோசை அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வேகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு பக்கம் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேகும். அதே மாதிரி இந்த அடை ஒரு பக்கம் வேகிறதுக்கு 2 நிமிஷம் பக்கம் ஆகும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஒரு 3 நிமிஷத்தில் உங்களுக்கு இது ரெடி ஆயிரும் மொத்தமே. இது பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து திருப்பிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த அடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவியலோட சாப்பிட்லாம், அது பெஸ்ட்டு காம்பினேஷன். இல்லாட்டி நாட்டு சக்கரை, வெல்லம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒயிட் சுகர் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். பட் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன கேட்டால் வெல்லம் இல்லாட்டி அவியல் தான். ஸோ எங்களுக்கு வந்து இது நாட்டு சர்க்கரையோடு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையோடு சர்வ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூடாக சுட்டனே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். பாத்திரம் எல்லாத்தையும் நான் வந்து வாஷ் பண்ணியாச்சு. அடுத்ததாக கிச்சனே நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அடுப்பில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே நான் வீட்டிலே தயாரித்து ஹோம்மேட் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா தொடச்சதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பாக இருந்தது அப்படின்னா நல்ல பளபளன்னு ஆகிடுங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து டெய்லியுமே என்னோடய அடுப்பை க்ளீன் பண்ணுவேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவுண்டர் டாப்பையும் எல்லாத்தையுமே ஈரத்துணி வச்சு நான் தொடச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க, இதோட என்னோடய கிச்சன் க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பருப்பு நான் ஊற வைக்க போகிறேங்க. இன்றைக்கி வந்து நான் பட்டாணி ஊற வைக்க போகிறேன். இந்த பட்டாணி சேர்த்து ஒரு குருமா பண்ண போகிறேன். அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு காஞ்ச பட்டாணியை எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா அலசிட்டு நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன். இது ஒரு நாள் நைட்டு நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக ஊறட்டும், நாளைக்கு காலையில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி க்ளீனிங் வேலையை எல்லாமே முடிச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு நைட் தூங்கினாதாங்க நிம்மதியான தூக்கமே வரும். அது மட்டும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு வந்து சமைக்க வரப்போ ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைன்னா காலையில் டென்ஷன் ஆகிடும் எனக்கு ரொம்ப இப்படி கிச்சன்லாம் வச்சுட்டு படுத்தேன் அப்படின்னா. ஸோ அதனால் எப்பயுமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்க போவேன். ஸோ நீங்களும் இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் சமைக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் சமைக்கிறதுக்கு இந்த பயிர் ஊற வச்சுருக்கேன், பட்டாணி. ஸோ இதுவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு குருமா டைப்பில் ஒன்று நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபி ஏற்கனவே என்னோட மார்னிங் vlog அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோலேயே நான் காட்டியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அடை தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். அது முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபிஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்றேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.